போகலாம். உள்ளே போக பயப்பட்டேன், ஓடி வந்துட்டேன். அடுத்து எங்கள் அம்மா உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே பாம்பு வாங்கி கொடுத்த வந்துச்சு. எங்கள் அம்மா நான் தைரியமாக இருந்தேன். இங்கே பாருங்க, ஹாய் சொன்னேன். நான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எங்கள் பாப்பா அம்மா தூக்கி காமிச்சாங்க. அவள் கொஞ்சம் பயந்துட்டா. எங்கள் அம்மா என் பாப்பாவை தூக்கி காமிச்சாங்க. அங்கே பாம்பு மாதிரி வீணுங்களை பார்த்துச்சு. நாங்கள் பயந்துட்டோம். அங்கே கொத்துற மாதிரியே வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ரொம்ப பயந்து இது முடிஞ்சோடனே அடுத்து நானும் தைரியமாக உள்ளே போயிட்டேன். இங்கே பாருங்கள், நானே தைரியமாக உள்ளே போயிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் தைரியமாக உள்ளே போவீங்களா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது பயமாகவே கலந்து பாங்க. பெரிய மீன் கருப்பு கலர் தெரியுதா வால் மட்டும், அது நான் பார்க்கவே அது நான் பார்த்தேன். ஒன்றா கவுண்ட் பண்ணேன். நிறையா 23 ஃபிஷ் இருந்தது நான் பார்க்கும்போது. அது நான் வெளியே ஓடி வந்துட்டேன். இங்கே பாருங்க, ஒரு மீனுக்கு அழகாக ஓடிட்டே இருந்தது. எங்கள் பாப்பா பக்கத்தில் வரவே மாட்டேதா, பார்க்கவும் மாட்டேங்கிறா. அது ரொம்ப க்யூட்டாக ஆடிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். இங்கே பாருங்க, நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இது ஓட்டு தண்ணியில் தான் இருக்கும். அப்பா எல்லோரும் பார்த்தாங்க. என் பாப்பா எப்படி முடிக்கிறா பாருங்க. என் பாப்பா தூரமாக நின்று பேசிகிட்டு இருந்தேன். நான் அதே மாதிரி செஞ்சு காமிச்சேன் வீடியோவில், அந்த எப்படி நீந்துருன்னு. இங்கே பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது. ஆனால் பெருசாக இருக்காது. இப்படி கையாட்டி போகும். நெக்ஸ்ட் நாங்கள் கரெக்டாக பார்க்க போயிட்டோம். இது நாங்கள் கரெக்டாக இது சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா என்ட்ரன்ஸ் பிடிச்சாங்களா, அதுதான் அது. எங்கள் அப்பா பயந்து பிடிச்சாங்களா, அதே தான் இது. இந்த கரெக்டாக முடிச்சுட்டு நாங்கள் ஒரு எக்ஸைட்டிங் ப்ரைஸ் பண்ணோம். அதை வாங்க பார்க்கலாமா? இங்கே பாங்க, உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் வெளியே நின்று. உள்ளே பாருங்க, ஃபிஷ் தெரியுது. நாங்கள் இங்கே பாருங்க, எல்லாம் உள்ளே போயிட்டு வராங்க. நிறையா பேர் தனியாக கூட போகிறாங்க பைக்காக. இது ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பைக்கோ லாஸ்ட் எல்லாருக்கும். நான் தனியாக பைக்கு பாப்பா உள்ளே போக மாட்டேன். நானும் அப்பாவும் போகணும். அங்கே உள்ள போகலாமா? இல்லை, எப்படி தவிர தெரியல. ரொம்ப பயமாக போகுது. நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நானே எவ்வளோ க்யூட்டாக எங்கள் அம்மாவுக்கு நான் ஆய் சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இது பேர் தமிழில் பூனை மீன் சொல்லுவாங்க. எனக்கு அது பேர் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது பேர். தமிழ் நான் சொல்லிக் கொடுத்தேன். பாப்பா எப்படி பிடிக்கிறா பார்க்க பார்த்து இல்லை போகும்போது அது பிடிக்காத விட்டு போக மாட்டேங்கிறா பார்த்துட்டேன். கொஞ்சம் பயப்படுச்சுன்னா சொல்லுங்கல்ல. அடுத்து நாங்கள் இன்னும் உள்ளே போனோம். உக்கரமாயிடுச்சுப்பா போயிட்டு பேச. அடுத்து நாங்கள் இன்னும் உள்ளே போனோம். அடுத்து நாங்கள் அங்கே எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த ஃபால்ஸ் அதுலேருந்து தான் தண்ணி நிறையா வருது. நாங்கள் ஐஸ் எல்லாம் அது இன்னும் நாங்கள் கீழே குடிச்சு இல்லை நாங்கள் போகிறோம். கூட போகிறது அழகாக இருந்துச்சு.
ரொம்ப நிறையா இருக்குது, பெருசாக கூட இருக்குப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப போயிட்டேன். வேறு மாதிரியே பிளாக் கலர் ஒரு ஃபிஷ் இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப கற்றுனேன் தெரியுமா. அது நான் வாங்க வெளியே போகலாம். நான் வெளியே வந்துச்சு, கொஞ்சம் மூச்சு வர கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த அட்வென்ச்சர் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்களா? நானும் எங்கள் அம்மா எல்லாம் பிக் பண்ணிவிட்டு அடுத்து பாப்பா கூப்பிட்டோம். பாப்பா உள்ளே வரேன் தான் திருப்பி வந்தா நானே உள்ளே போனேன் எங்கள் அம்மா கூட. அடுத்து நாங்கள் உள்ளே போனோம். பாப்பா கூப்பிட்டா வர விட்டேன். ஆனால் ஒடிச்சிட்டு போனோம். நல்லா இருந்தது. சாசா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் நல்லா இருந்தால் பேசுகிறேன். நான் லைக் கூட பண்ணிங்க, ஷேர் கூட பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் இன்னொரு எக்ஸைட்டிங் பிளேஸ் போக போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சாசா குடிக்கையோ சப்ஸ்கிரைப் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் கோயிங் டு எக்ஸைட்டிங் பிளேஸ்.